அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம காஸ்ட் அக்கவுண்டிங் 2 அப்படின்ற சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து பார்க்கலாம். சாப்டர் 9 ஆப்ரேட்டிங் அண்ட் ஆப்ரேஷன் காஸ்டிங். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் 9.47, எக்ஸசைஸ் நம்பர் 2. A transport company is running 4 buses between two towns which are 50 kilometers apart. ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வந்து 4 பஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெண்டு டவுனுக்கு இடையில. அந்த ரெண்டு டவுனுக்கு இடையில வந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. சீட்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஈச் பஸ் இஸ் 40 பேசஞ்சர்ஸ். ஒரு பஸ் வந்து 40 பேசஞ்சர்ஸ் வந்து ஏற்றின்னு போகிற அளவுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குது. ஆக்சுவல் பேசஞ்சர்ஸ் கேரிட் வேர் 75% ஆஃப் சீட்டிங் கெப்பாசிட்டி அண்ட் அன் ஆவரேஜ். ஸோ ஒவ்வொரு பஸ்லேயும் வந்து ஆவரேஜாக 75% வந்து பேசஞ்சர்ஸ் வந்து பயணிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஆல் த பஸ்ஸஸ் ரன் 30 days இன் எ மந்த். ஒரு மாதத்துக்கு வந்து எல்லா பஸ்ஸும் வந்து 30 நாள் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஈச் பஸ் மேட் 1 ரவுண்ட் ட்ரிப் பெர் டே. ஒரு பஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப் வந்து போயிட்டு வருது அப்படின்னு அர்த்தம். ஃபைண்ட் அவுட் த டோட்டல் பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டர்ஸ் பெர் மந்த்து. ஸோ பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டர்ஸ் பெர் மந்த்துக்கான வேல்யூ எவ்வளோ அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுக்கான ஆன்சர் கால்குலேஷன் ஆஃப் டோட்டல் பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டர் பெர் மந்த்து. இதுக்கான ஈக்குவேஷன் நமக்கு தெரியணும். ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ், எத்தனை பஸ்ஸோ, பெருக்கல் ப்ரொபோர்ஷன் ஆஃப் பஸ் ஆப்ரேஷன்ஸ், அதாவது 75% அதை எடுத்துக்கலாம், பெருக்கல் ஆக்சுவல் சீட் கெப்பாசிட்டி. ஸோ ஆக்சுவல் சீட் கெப்பாசிட்டி வந்து 40 பேசஞ்சர்ஸ், அதை எடுத்துப்போம், பெருக்கல் டேஸ் ஆப்ரேட்டட் இன் எ மந்த். ஒரு மாதத்துக்கு வந்து 30 நாளைக்கு பஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, பெருக்கல் ட்ரிப்ஸ் பெர் டே, ஒரு நாளைக்கு வந்து ஒரு ட்ரிப் போகுது, அண்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் த ரூட் இன் கிலோமீட்டர்ஸு. எவ்வளோ டிஸ்டன்ஸு? 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. இங்கே ட்ரிப்புன்னும் போது ஒரு ட்ரிப்பு, ஆனால் ஒரு ரவுண்ட் ட்ரிப்னு அர்த்தம், போயிட்டு வர்றதுன்னு அர்த்தம். டபுள் டைம் கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதுக்கான டீட்டெயில்ஸை நம்ம இப்போ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் வந்து 4 பஸ்ஸஸ் பெருக்கல் ப்ரொபோர்ஷன் ஆஃப் பஸ் ஆப்ரேஷன் வந்து 75%. அப்போ 75 டிவைடட் பை 100 பெருக்கல். ஸோ அங்கே பேசஞ்சர்ஸ் கெப்பாசிட்டி வந்து 40 பெருக்கல் நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 நாள் பெருக்கல் ஒரு ட்ரிப்பு. ஒரு ட்ரிப் அப்படின்னா ரவுண்ட் ட்ரிப்புன்னு அர்த்தம். ஒரு ட்ரிப்பு, அதுக்கப்புறமேட்டு அதை வந்து டபுளாக பெருக்கணும். ஏன்னா கிலோமீட்டர்ஸ் வந்து ரெண்டு ரெண்டு டபுள் டைம் வரும். போகிறதுக்கு 50 கிலோமீட்டர், வர்றதுக்கு 50 கிலோமீட்டர் அப்படின்னு அர்த்தம். அதனால பெருக்கல் 2, அதுக்கடுத்தது மல்டிப்ளை வித்து 50. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸு? 50 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸு. அப்போது 50ஆல் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ டோட்டலாக நம்ம வந்து ஆன்சர் பார்க்கும்போது 3,60,000 பேசஞ்சர்ஸ் கிலோமீட்டர்ஸ் வருது. தட்ஸ் ஆல், அவ்வளவுதான்.